உனக்கு இன்னும் சாப்பாடு வேணுமா? சாப்பிடு. அக்கா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பாப்பா சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு, இப்பவே லேட் ஆச்சு. கனகா, அம்மா டீச்சர் வந்துட்டாங்க. போலாமா டீச்சர்? இவ படிப்பெல்லாம் எப்படி போகுது டீச்சர்? எல்லாத்துலயும் இவ தான் ஃபர்ஸ்ட். இவளை பார்த்தாவது படிங்கடான்னு மத்த பசங்க கிட்ட சொல்றோம். அப்படிதானே? போயிட்டு வரேம்மா. டேய், லோடெல்லாம் சீக்கிரம் போய் சேரணும். வேலை ஆகட்டும். டேய் கொஞ்சம் புடுறா. மேஸ்திரி, ஆபீஸ்ல டீ வைக்கட்டுமா? அவர் வந்ததுக்கு அப்புறம் வை. ம். உனக்கு சாதகமா நடந்துக்கிறேன்னு உள்ளுக்குள்ள பேச்சு போய்க்கு. சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும், எனக்கு எந்த பயமும் கிடையாது. உங்களுக்கு இருக்கா? ஆமா, பயந்துட்டாங்க. அப்படியே ஓடி வேலைய பாத்துக்கிட்டு. எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் இப்படிதான் உரிமையா பேசுவேன். அதுல யாருக்கு பிரச்சனைனாலும் எனக்கு கவலை இல்லப்பா. தம்பி, அது எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. காசா? 10 ரூபா கொடுத்தா போதும். கூலி கொடுக்கும் போது அதை புடிச்சுக்கிட்டு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்காதீங்க. அந்த கிழவி சாராயம் குடிக்க கேக்குறா. விடிஞ்சதோ இதே பொழப்புதான் இந்த கிழவிக்கு. நான் என் தம்பி கிட்ட காசு கேக்குறேன், உனக்கு என்னடி? முடிஞ்சா நீ கொடு. ஆமா, நோட் அடிக்கிற வேலை தானே எனக்கு. போய் ஏதாவது வேலை செய்ப்பா. அது கொஞ்சமாவது குடிக்கலன்னா உடம்பெல்லாம் ஒரே வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான். கடனாளா இல்ல, கூலி வரும்போது கொடுத்துடணும். தம்பிக்கு எப்பவும் தங்கமான மனசு. அந்த பக்கம் வரும்போது வீட்டுக்கு வாங்க தம்பி. நீங்களும் நானும் சில விஷயங்கள்லாம் பேச வேண்டி இருக்கு. இந்த கிழவி எப்பவும் இப்படிதான். சாயந்தரம் ஆனா போதும் நல்லா குடிச்சிட்டு கலாட்டா பண்ண வேண்டியதுதான். நான் தனியா இருக்கேங்கிற எந்த கவலையும் கிடையாது. ஆம்பளை இல்லாத வீட்டுல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏண்டா, அது அந்த ஜானகி தானே? அவ்வளவுதான் முதலாளி. கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி இருக்கால. கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு ஊருக்குள்ள அடிக்கடி பார்க்கவே முடிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பாத்துட்டீங்களே. இப்ப பார்த்தாலும் அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான், பழகினதையும் மறந்துடுறாங்க. முதலாளி என்னடா அங்க பாருங்க. பிரேக் டைட்டா இருக்கு. ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? கடைக்கு. என்னம்மா, எப்படி இருக்க? ஓ, தெரியாம கேட்டேன். உங்க ரெண்டு பேரை பத்தியும் அந்த கார்த்திகேயனுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் சரியான ஒரு குடிகார பயமா. யாரு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறாமா. நானும் புத்தி பத்தி சொல்லி பாத்துட்டேன், கேட்டாதானே. அப்புறம் அவன் திருந்துற மாதிரிலாம் எனக்கு தெரியல. பாப்பா இங்க வா. பாப்பாக்கு இன்னும் பேச்சு வரல. இவ ஊமையா இருப்பா, அதான் இன்னும் பேச்சு வர மாட்டேங்குது. கவலைப்படாத, டவுன்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணலாம், சரியா? சும்மா வீட்ல இருந்து என்ன பண்ண போற? ஃபேக்டரிக்கு வா, உனக்கு ஒரு நல்ல வழியா பார்த்து போட்டு தரேன். இல்ல, உன் புருஷனை எதிர்பார்க்காம உன்னோட செலவுக்கு பணம் கிடைக்குமேனு நான் யோசிச்சேன். கிளம்புற வேலை இருக்கு. ஐயோ, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. வழியில உன்னை பார்த்துட்டு 4 வார்த்தை பேசாம போனா உன் மனசு கஷ்டப்படுமேனு தான் நான் யோசிச்சேன். இல்ல, எனக்கும் கார்த்திகேயனுக்கும் நல்ல பழக்கம் வழக்கம் இருக்கு. சரி, நீங்க போயிட்டு வாங்க, நாம அப்புறம் சந்திக்கலாம், சரியா? ஓ, வீட்டுல ஒண்ணு இல்லைனாலும் வீராப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல.
என்னடா சிரிக்கிற? அங்க காட்ட முடியாததை இங்க காட்டுறீங்க. ஒண்ணும் இல்ல முதலாளி. சீக்கிரம் கொண்டா. இந்த லோடு எந்த ஊருக்கு போகுது கார்த்திகையா? கோயம்புத்தூருக்கு தான். ம், தார்பாய் எல்லாம் போட்டு நல்லா கட்டி அனுப்பு. மழை பெஞ்சா எல்லாம் வீணாயிடும். சரி. சாயந்தரம் எதுவும் வேலை இல்லைன்னா வீட்டு பக்கம் வர்றது. ம். வேற ஒண்ணும் இல்ல, சும்மாதான். பாக்குறேன். ம். பிதாவுக்கும் புத்திரனுக்கும் பரிசுத்தாவின் பேரால் ஆமென். ஏண்டா போன வாட்டி கொச்சினுக்கு அனுப்பின சரக்குல ஏதாவது குவாலிட்டி இல்லாம அனுப்பி வச்சே என்ன? நான் குவாலிட்டியான சரக்கு தான் அமுச்சு விட்டேன். நல்லா தெரியுமா? நான் தானே ஏத்தி விட்டது. ம், அப்ப பணம் தராம இருக்கிறதுக்கான வேலை தான் இதெல்லாம். அவ சட்டையை பிடிச்சு காசு வாங்கணும். முதலாளி ஒரு வாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க. டேய், கார்த்திகை சொன்னா சரியா தாண்டா இருக்கும். அப்புறம் என்ன யோசிக்கிறது? வரவு செலவு எல்லாம் கரெக்டா தானே இருக்கு, அப்படிதானே? ஆமா முதலாளி. என்ன முதலாளி நீங்க தானே சொல்லியிருக்கீங்க காசு விஷயத்துல பெத்த அப்பனா இருந்தாலும் நம்ப கூடாதுன்னு. அதெல்லாம் சரிதான். ஆனா இவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் கார்த்தி, நாம திருப்பூருக்கு அனுப்பிச்ச சரக்குக்கான காசு வர்ற மாதிரியே தெரியல. பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, அந்த காசை எப்படியாவது வாங்கணும். அதுக்கு நீ தான் சரியான ஆளு. சரிங்க. பணம் ஏதாவது தேவைன்னா வாங்கிக்க. 2 நாள் அங்க தங்கினாலும் பரவாயில்ல. எப்படியாவது வேலையை முடிச்சிட்டு வந்துரு. சரி, நான் வேலையை பாக்குறேன். அவனை இந்த அளவுக்கு நீங்க நம்பணுமா முதலாளி? யாரா நம்பினாங்க? ஆனா அவரை நம்ம கூடவே வச்சுக்கணும். அதுக்கு 4 வார்த்தை ஏதாவது நல்லதா சொல்லிதானே ஆகணும். அப்புறம் அவனை ஊருக்கு அனுப்புறதுக்கான காரணமே வேறடா. ஏண்டி யாரு பாக்குறதுக்கு இப்படி பாதுராத்திர அலங்காரம் பண்ற? அது என்னடி என்ன பார்த்து அப்படி முறைக்கிற? இந்த பார் கிழவி, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா சாராயத்தை குடிச்சிட்டு என்கிட்ட வம்புக்கு வந்தேன்னு வையே, உன்னால என்ன என்னடி பண்ண முடியா? சனிய எங்கேயாவது போய் படுத்தூங்கு. ஏ, நான் பேசுறதாண்டி உனக்கு கோபம் வருது. இந்நேரத்துல யாரு பார்க்க நீ இவ்வளவு அலங்காரம் பண்றேன்னு எனக்கு தெரியும். நல்ல திறமசாலியானவன் கார்த்திகேயன். முதலாளிய நல்லா ஏமாத்தி அவன் செம்மையா சேர்த்து வச்சிருக்கான். நீ மனசு வச்சா அதுல கண்டிப்பா இங்க ஒரு பங்கு கிடைக்கும். அதுக்கு இந்த அலங்காரம் மட்டுமே போராதே அறிவு கட்டவளை. அதுக்கு சாமர்த்தியம் வேணும், சாமர்த்தியம். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாடி கிழவி? இவளுக்கு ஒண்ணுமே தெரியாதான். அவன் வரமாட்டான்டி, வரமாட்டான். அதுக்குன்னு சில டெக்னிக் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லி கொடுக்கறேன். நீ என்கிட்ட கத்துக்க. ஐயோ, உன்னை இப்ப நான் சாவடிக்க போறேன் கிழவி. உள்ள எங்கேயாவது போய் படு தொலைய வேண்டியதானே? எல்லாம் என் தலையெழுத்து.
போதும் 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 தண்ணி போதும். வணக்கம் முதலாளி. ஓ வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. ஆளுங்க வந்திருக்காங்க பாரு. டேய் சேர எடுத்துட்டு வாடா. அவசரத்துக்கு எவனும் வர மாட்டேங்கிறான். அப்படி போடு போடு, அங்க போடு. உட்காருங்க. எங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உதவி தேவைப்பட்டா தானே முதலாளி உங்களை பார்க்க வருவோம். உதவின்னு சொல்லிருந்தா நானே ஓடி வந்திருப்பேனே. இந்த உதவியை நேர்ல தான் கேட்க முடியும். வேணாண்டா, அவரு குடிக்க மாட்டாரு, அவருக்கு பழக்கம் இல்ல. அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்க. ஆமா, அது இங்க உள்ள தொழிலாளிங்க விஷயம்தான். மத்த கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கூலியை அதிகம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க இன்னும் அந்த பழைய கூலியை தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டாமா? ஊர்ல இருக்கிற மத்த முதலாளிங்க மாதிரி நான் கிடையாது. என் கூலிக்காரங்க கூலிய நான் தான் முடிவு பண்ணுவேன். விருப்பம் இருக்கிறவன் வேலைக்கு வந்தா போதும். உங்களுக்கே தெரியுமே. தெரியாது. நீங்க கொடுக்கற கூலியை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. அத்தியாவசிய பொருள்களோட விலையெல்லாம் கூட தாறுமாறா கூடிருச்சே. அப்படியா? கேட்க நல்லாவே இருக்கு. எனக்கு இந்த ஃபேக்டரியே இல்லைனாலும் கவலையே இல்ல. என்னோட பசங்க அமெரிக்கால கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அது போதும் நானும் என் பொண்டாட்டிய வாழறதுக்கு. பாவம் இந்த ஏழை ஜனங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சுதான் அந்த ஃபேக்டரி நடத்திக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஃபேக்டரி எப்பவோ மூடி இருப்பேன். நான் சண்டை போடுறதுக்காக வரல. அப்படியா? நியாயமான கூலிய நீங்க தொழிலாளர்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா என் பக்கத்து சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா ஸ்ட்ரைக்கு, பிரச்சனை இதெல்லாம் நடக்கும். அப்படியா? நான் யோசிச்சு சொல்றேன். நல்லது. ஆனா முடிவை சீக்கிரமா சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுடைய நல்லதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். சரி. தொழிலாளிங்களுக்கு கூலியை ஏத்தி கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கும் அதிக லாபம் வரும். ஆமா. அப்புறம் நாங்க வரட்டுமா? வாங்க. வா. டேய், இப்போ வந்துட்டு போறவன நல்லா பார்த்து வச்சுக்க. என்ன செய்யணும் நீங்க சொன்னா போதும். அப்ப நான் கிளம்பலாங்களா? ஓ, சாராய கடையை மூடுறதுக்கு முன்னாடி போனல. ஏடா, சம்பாதிக்கிற மொத்தத்தையும் அங்கேயே கொண்டு போய் கொடுத்தா எப்படிரா? சரி, பொண்டாட்டி வேலைக்கு அனுப்புன்னு சொன்னா அதையும் நீ பண்ண மாட்டேங்கிற. அவளையும் குழந்தைய பார்த்தா பாவமா தெரியல உனக்கு? பட்டுன்னு கிடைக்கட்டும் முதலாளி. என் கூட வரும்போது சும்மா வந்தவதான். அப்பவே சொன்னேன், வரும்போது கொஞ்சம் நகையை கொண்டு வாடி அப்படின்னு. வந்திருந்தான்னா என் வாழ்க்கையே மாறி இருக்கும். அவளுக்கு தோணலையா? அப்ப அதனாலதான் நீ குடும்பத்தை கண்டுக்க மாட்டேங்கிற, அப்படிதானே? குழந்தைக்காவது பாடுறா. ஓ, நான் கிளம்புறேன் முதலாளி. கொஞ்சம் குடிச்சிட்டு போ. வேண்டாம், ஒரு கிளாஸ் அது குடிடா. இல்ல முதலாளி, இது எனக்கு பிடிக்காது. ஓ, அப்ப நான் சரி. தாசு, இப்ப போன அந்த கட்சிக்காரனை இவனையும் நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு நல்லது. முதலாளி கொஞ்சம் ஒரே பெக்கு. அப்ப நீங்க இல்லாத பத்தா எடுத்து அடிக்கணும்.